ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இயற்கை சார்ந்த அரசியல் வந்து பேசியிருக்காரு. ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 50 வருஷம் பின்னாடி தங்கி தான் இருக்கும். 2 3 திரு 1 2 திரு 1 2 வரத குத்து வரது தடை ஆரம்பிக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, திரும்பவும் உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, நம்ம நாகம் 14 பாடம் எதிர்பாடம், அதாவது பாடம் மறியல் பாடம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதோடைய செக்மெண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோடைய காணொலிக்கு வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7ஆம் பாடம் வரைக்கும் பார்த்துருக்கோம் இல்லையா. இன்னைக்கு வந்து 8ஆம் பாடம் பார்க்க போகிறோம். சரிங்களா, 8ஆம் பாடம் பார்க்கும்போது சின்ன ஒரு இது மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். அதான் நண்பர்களே, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் வந்திருக்காங்க, நிறைய அரசியல்வாதிகள் வந்திருக்காங்க. அந்த அரசியல்வாதிகள் இல்லாமல் அவங்களோட கொள்கைகளை நிறைய மேடைகள் வந்து பல விதமாக பேசியிருக்காங்க. அதை இன அரசியல், மத அரசியல், மொழி அரசியல், ஜாதி அரசியல், சரிங்களா, கொள்கை அரசியல், அப்புறம் ஆன்மீக அரசியல், அப்புறம் குடும்ப அரசியல் சொல்லி இது மாதிரி எக்கச்சக்கமான அரசியல் வந்து பேசியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இயற்கை சார்ந்த அரசியல் வந்து பேசியிருக்காரு. வேற எந்த அரசியல்வாதியுமே வந்து இயற்கை சார்ந்த அரசியல் வந்து இருக்கும் பேசுனதே கிடையாது, நான் பார்த்தது கிடையாது. சரிங்களா, ஆனால் ஒரே ஒரு அரசியல் தலைவர் மட்டும்தான் இயற்கை சார்ந்த அரசியல் வந்து அழகா வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னா நம்மளுடைய எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். சீமான் அண்ணன் மட்டும்தான் இயற்கை வந்து மனிதனுக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது, இயற்கை இல்லைன்னா மனிதன் எப்படிலாம் அழிஞ்சு போவான்றதை அழகா தெளிவா வந்து ஒவ்வொரு மனிதனும் நல்லா கரெக்டாக தெளிவாக சொல்லியிருக்காரு. சரிங்களா, மண் வளத்தை பற்றி சொல்லியிருக்காரு, மழை வளத்தை பற்றி சொல்லியிருக்காரு, மழை அந்த வளத்தை பற்றி சொல்லியிருக்காரு, புழுவை பற்றி சொல்லியிருக்காரு, புழு வந்து விவசாயத்துக்கு எந்த உதவியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா, அது மாதிரி ஒரு தேனி வந்து பூல் வந்து எப்படி தேன் எடுக்குது, எப்படி சேமிக்குது, சேமிச்சு எப்படி மனுஷனுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேனி இல்லைன்னா மனுஷ கூட்டம் வந்து எப்படி அழிஞ்சு போட்டுன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி புலி, மான், யானை, சிங்கம் இது போன்ற விலங்குகள், இது மாதிரி விலங்குகள் எந்த அளவுக்கு பூமிக்கு முக்கியமானதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த பூமி வந்து மனிதனுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவனுக்குமே இந்த பூமி சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இயற்கை வளத்தை பத்தி, இயற்கை எந்த அளவுக்கு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றது அழகா சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அவன் சொன்ன இது மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் வந்து தவிர்த்துட்டு அதெல்லாம் யோசிக்காம தேவையில்லாத விஷயங்கள்லாம் வச்சு யோசனை பண்ணிட்டு குற்றம் சொல்லிட்டே இருக்கும். இது இயற்கையான விஷயம்தான். இது வந்து மனிதனுடைய இயல்பு. அதாவது மனுஷனுடைய இயல்பு என்னன்னா, எந்த ஒரு மனிதனுமே அவன் வாழும் காலத்தில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய சரியான அங்கீகாரம் கிடைக்காம போயிடும். ஆனால் அந்த வாழும் காலத்தில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய சரியான அங்கீகாரம் கிடைச்சதுன்னா அவங்க செய்ய வேண்டிய விஷயம் நிறைய செய்வாங்க, எக்கச்சக்கமான விஷயம் செய்வாங்க. அங்கீகாரம் கிடைக்காம போராடிட்டு இருக்காங்க. அங்கீகாரம் மட்டும் கிடைச்சதுன்னா செய்ய வேண்டிய விஷயம் எக்கச்சக்கமாக செய்வாங்க. அதனால என்னுடைய கருத்து என்னன்னா, வருகிற 2026 தேர்தலில் வந்து நம்ம அனைவருமே நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவளித்தோம்னா கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் உட்காரும், நிறைய விஷயங்கள் நமக்காக செய்யும், மக்களுக்காக செய்யும். சரிங்களா நண்பர்களே, நம்ம வந்து அதாவது அமெரிக்கா, சீனா, ஜப்பான்ல கூட தான் வந்து விவசாயம் நடக்குது, வளர்ச்சியும் இருக்குது. அங்கெல்லாம் வந்து அந்த வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை அழிக்காம, இயற்கை அழிக்காம அந்த வளர்ச்சி வந்து அழகாக மேன்மைப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம், இயற்கை அழிச்சு அதுக்கப்புறம் வளர்ச்சி கொண்டு வரும். இயற்கையும் விவசாயத்தையும் அழிச்சு அதில் வளர்ச்சி கொண்டு வர வந்து அது ஒரு வளர்ச்சியே கிடையாது. அது நமக்கு நாமே வெட்டி கூட சவக்குழி அது. சரிங்களா, அது சவக்குழிகளை போய் விழுந்துருவானா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இன்னொன்று என்ன, ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 50 வருஷம் பின்னாடி தங்கி தான் இருக்கும், நிறைய விஷயங்கள் 50 வருஷம் பின்னாடி தங்கி இருக்கும். இனிமே நாம் தமிழக இதுமே நம்ம இயற்கை சார்ந்த விஷயங்களும் மனிதர்கள் சார்ந்த விஷயங்களும் யோசிக்காத கட்சிகளை நம்ம ஆதரிச்சோம் அப்படின்னா திருப்பி ஒரு 50 வருஷம் தள்ளி போயிடும், பின்னாடி போயிடும். அப்புறம் புலம்பி பிரச்சனை இல்லை, நம்ம வந்து வளர்ச்சி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லி புலம்பி பிரச்சனை இல்லை. நமக்கு சரியான வளர்ச்சி வேணும், அதுக்கு இயற்கை வளம் வேணும், விவசாயம் செழிப்பு வேணும். அதுக்கு உண்டான ஆட்கள் நம்ம தேர்ந்தெடுத்து ஆட்சியாளத்தை உட்கார வைக்கணும். அதை நம்ம செய்ய வேண்டிய வேலை. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை நாம் தமிழ் கட்சி ஆதரிக்கிறது தான். சரிங்களா, இந்த மெசேஜோட இப்போ வந்து 8ஆம் பாடத்துல போறோம். ஃபர்ஸ்ட் பாடம் பண்றேன், அப்புறம் எதிர்பாடம் பண்றேன். பாருங்க, பாடம் அடே நேர் ஒதுக்கம், அடே நேர் ஒதுக்கம் எடுக்கிறேன், அடை எடுக்கிறேன், அடை வந்து ஏறி ஒரு குத்து, தடை வெட்டு தடை, சுத்துக்கால் போட்டு தடுக்கிறோம். திரும்பி காலு கரிச்சு தலை கரிச்சு அடிக்கிறேன் பாருங்க, கால் தூக்கி நிக்கிறேன். சரிங்களா, இப்ப இங்க இருந்து அடை எடுத்து இங்க அடிக்கிற மாதிரி காமிச்சு இந்த கீழே போட்டு திரும்பி இந்த கீழே போடுறேன் காலுக்கு. சரிங்களா, அடை கையை பிடிச்சி இறங்குறேன், தடையோட வந்து ஒரு ஏறி குத்து, தடை ஒரு மேலிச்சு, திரும்பி தடை சரிங்களா, தடுத்து அடி, திரும்பி தடுத்து அடி. சரிங்களா,
அப்படியே உருவம் கம்பு உருவி திரும்பி கம்பு உருவி இங்க இந்த தலைக்கு அடி வருது அந்த தடைய தடுத்து நிற்கிறோம். இது பாடம். இப்ப இந்த பாடத்தை நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இல்லையா? இப்ப எதிர்படம் பாருங்க. நிக்கிறோம், ஆடு நேர் ஒதுக்கம், அது எடுக்கிறோம். நேர் ஒதுக்கம் வந்து எதிராளியை ஏமாத்துறது, பயமுத்துறது, ஷீட் பண்றது எல்லாத்துக்குமே இது நீங்க பயன்படுத்திக்கலாம். அவங்க புரிஞ்சுக்கிறத கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இப்ப வருது, அது இறங்கி குத்து, சுத்துகள் போட்டு தடை, குத்து வருது இல்லையா? சுத்துகள் போட்டு தடை. இப்ப இங்கேருந்து இடுப்பு கரிச்சு தலைக்கு வெட்டி தலைக்கு ஒரு அடி இந்த இடத்துல அடிக்கணும். அது தடுக்கிறாங்க. சரிங்களா? இப்போ காலுக்கு அடிப்பாங்க, காலுக்கு தடுத்து திரும்பி தலைக்கு பிளாக் பண்ணி அடிக்கிறோம். நிற்கும் போது ஸ்ட்ரெயிட் நம்ம கால் கீழே இருக்கு இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏமாத்தி காலுக்கு போடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இறங்கி காலுக்கு ஒரு தடை, அது திரும்பி இங்க ஒரு தடை. சரிங்களா? அது கம்பு பிடிச்சி இறங்கி ஏறி தலை கடிச்சு வரத குத்து வரது தடை நிக்கிறோம். சரிங்களா? அப்படி இங்கேருந்து இடுப்பு கடிச்சு தலைக்கு பிளாக் பண்ணி அங்க ஒரு அடி, அது திரும்பும் 1 2 சாரி திரும்ப அடி அடி பிளாக். இல்ல இப்போ அப்படி கம்பை உருவி நிக்கிறோம். இங்கிருந்து தலைக்கு ஸ்ட்ரைட்டா தலைக்கு அடிக்கிறோம், அடிச்சு அப்படி பிளாக் அப்படி வரும். இதான் நண்பர்களே எதிர்பாடம். திரும்ப ஒரு வாட்டி பாருங்க. நிக்கிறோம், அப்படி வரும், அப்படி வந்து குத்த வந்து இறங்கி சுத்துக்கால் தடுக்கணும். அப்படி இடுப்பு கடிச்சு தலை கடிச்சு இங்க அடி தடுக்கிறார். இப்ப கால் இருக்கிறார், தடையோட வந்து தலை கடிக்கிற தடுத்து அப்படி நிற்கிறோம். இப்ப காலு போறாரு, இறங்கி காலுக்கு அடி, திரும்பி இந்த ஒரு அடி ஏறி தலை கடிச்சு வரும், குத்து வருது தடுக்கணும். சரிங்களா? அப்படி இடுப்பு கடிச்சு மேலிச்சரிச்சு தடை, இறங்கி தலை கடிச்சு தடை, இறங்கி தலை கடிச்சு தடை, ஆடை கம்பு உருவி நிற்கிறோம். தலைக்கு வந்து அடிச்சு ஆடி வரும், ஆடி போறோம். நண்பர்களே இதை வந்து பாடமாகவும் தனித்தனி பாடமும் பார்த்தோம் இல்லையா? இப்போ இது சண்டை முறையா பாருங்க. இப்போ இவரு பாடம் பண்ணுவாரு, நான் எதிர்பாடம் பண்றேன். நிக்கிறோம், அப்படி ஒதுக்கம், ஆடு ஏமாத்தி ஆடு சீட் பண்ணி ஆடு ஏமாத்தி அது பண்ணி அது குத்து தடை தடுத்துனா. இப்ப இடுப்பு அடிக்கிற பாருங்க, இடுப்பு கட்டி தலை கட்டி அடிங்கிருந்து இங்க தடை. ஓகேங்களா? இப்ப திரும்பி கால் அடிக்கிற பாருங்க, காலை கடிச்சு திரும்பி ஆடு வருது. இப்ப ஏமாத்தி காலுக்கு போடுவார் பாருங்க, இங்க இறங்கி தடை, அது திரும்பி தடை, அடி தடுக்கிற பார்த்தீங்களா? இப்போ அவர் இறங்கி போறாரு, ஏறி தலை கடிச்சு வர குத்து வருது தடை. இப்ப அப்படியே மேலிச்சில் இறங்காத பாருங்க, 1 2 3 இங்க அடி, ஆடு கொஞ்சம் முன்னாடி வா முடி. இப்ப திரும்ப திரும்பி தலை கடிச்சு இங்க பிளாக், திரும்ப தலை கடிச்சு இங்க பிளாக், ஆடு கம்பு உருவு நிக்கிறோம். இப்ப தலை கடிக்கிறேன், தடுத்து இறங்க போறா பாருங்க, ஆடி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, திரும்பவும் உங்கள் வேலை கொஞ்சம் வேகமாக செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. அப்படியா ஆடை போ, ஆடை வருது, ஆடை வருது, அது 1 2 3 4 பா 5 6 ஆடு பா 1 2 போ திரும்ப தடுத்து குத்து. நண்பர்களே இது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா பண்ணோம் இல்லையா? இப்போ இதே கொஞ்சம் வேகமா பண்றேன் பாருங்க. அப்படி ஆரம்பி நேர் ஒதுக்கம், ஆடை மாத்திரம் அப்படி பயன்படுத்தணும், அப்படி இது பண்ணும், அது ஏறி குத்துறோம் தடை பாருங்க. இங்க அடிச்சு 1 2 காலுக்கு போடும், தடுத்து அங்க வந்து நிக்கிறோம், காலுக்கு எடுத்து பாருங்க 1 2 திரும்ப
தடையோட வந்து குத்து. தடை. அது இடுப்புக்கு. 1 2 3 திரும்ப. 1 2 திரும்ப. 1 2 திரும்ப ஒரு மணி. பறக்கி. நண்பர்களே பார்த்தீங்களா நண்பர்களே, இந்த காணொலியெல்லாம் போகிறது முக்கிய காரணமே பார்த்து பயிற்சி பண்ணிட்டு ஒரே நோக்கத்துக்காக தான் ஒன்று. ஆனால் இது காணொலி மட்டுமே பார்த்து பயிற்சி பண்ணக்கூடியதான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் சரியான முறையான ஆசான் மாட்டை போய் கற்றுக்கிட்டாதான் இது முழுசாக விளக்கத்தோடு கற்றுக்க முடியும். சரிங்களா? ஆனால் காணொலி பார்த்து மட்டும் பயிற்சி மட்டும் பண்ணாதீங்க. நல்ல ஆசான் மட்டும் போய் விளக்கமாக கற்றுங்க. ஒன்று. அதான் நண்பர்களே, நம்ம இந்த கலையை கற்றுக்கணும்னா நல்ல ஆசான்மார் தேவை. நல்ல ஆசான்மார் இருந்தால் தான் சரியான கலையை முறையாக கற்றுக்க முடியும். அதே மாதிரி இந்த நாட்டுக்கு நல்ல ஆட்சியாளர் இருந்தால் தான் இந்த நாடு வந்து செழிப்பாக இருக்கும். அதாவது இயற்கையை நேசிக்கிற ஒருத்தர், நாட்டை நேசிக்கிற ஒருத்தர், மக்களை நேசிக்கிற ஒருத்தர், அப்படி பார்த்து நம்ம வாக்களிக்கணும். வாக்களிச்சாதான் நாடும் செழிப்பாக இருக்கும், நம்மளும் செழிப்பாக இருக்கும். அதற்கு நாம் தமிழரே மாற்று, வேற மாற்று கிடையாது. சரிங்களா? 2026 அனைவருமே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.